தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் நாள். நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிரம சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஆகஸ்ட் 2015. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு சிறப்பு சுருக்கங்கள். பொதுப்பணித்துறை பொறியாளரால் காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு உயர்நிலை பள்ளியில் மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன, முடிக்கப்பட வேண்டும். ஒப்பந்த புள்ளி படிமங்களை 10,000 ரூபாய் பெற்று கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் பிற்பகல் மணிக்கு திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. பத்திரிகை விளம்பரம் சிறப்பு சுருக்கங்கள். அண்ணா சாலையில் உள்ள மலை பகுதிகளில் மருத்துவமனைகளில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பெற்றிருக்க வேண்டும். ரூபாய் 15,000 30,000 சான்றிதழ் நகல்களுடன் வந்து சேர கடைசி நாள். விளம்பரம் தயார் செய்க. விபத்து அறிக்கை சிறப்பு சுருக்கங்கள். வந்தபோது காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நேரில் பார்த்ததாக அறிக்கை தயார் செய்க. பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம் சிறப்பு சுருக்கங்கள். சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் வழிவகை செய்ய வேண்டும். இது குறித்து தினமலர் ஆசிரியருக்கு கடிதம் வரைக. 1/3 பாகம் சிறப்பு சுருக்கங்கள். சட்டப்பேரவையில் அரசு மானிய கோரிக்கையின் மீது ஓர் உறுப்பினர் பேசியதாவது: தலைவர் அவர்களே, மானிய கோரிக்கையை ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். கிடைக்கும் முறையில் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, முன்னேற முடியும், கொடுக்க முடியாத. அடுத்து, குடிநீர் வசதி, சாக்கடை வசதி, போக்குவரத்து வசதி செய்ய முடியும். நீண்டகால நகரங்கள் வளர்ச்சி உதவியாக நல்ல முறையில் முன்வர வேண்டும் என்று இந்த திட்டத்தை கிராமப்புறங்களில் தடுக்க முடியும், செய்ய வேண்டும். கடைசியாக, ஆதி திராவிட கொடுக்க வேண்டும் என்று 15 seconds 10 seconds 5 seconds Get ready. Start. 1. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பொதுப்பணித்துறை கட்டுமான வட்டம் கண்காணிப்பு பொறியாளரால் காஞ்சிபுரம் மாவட்டம் முகலிவாக்கத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் 10 வகுப்பு அறைகள் கட்டும் பணிக்கு மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. பணி 6 மாதங்களில் முடிக்கப்பட வேண்டும். ஒப்பந்த புள்ளி படிவங்களை 10,000 ரூபாய் செலுத்தி டிசம்பர் 3ஆம் நாள் முதல் 20ஆம் நாள் வரை பெற்று கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் டிசம்பர்
21ஆம் நா பிற்பகல் 2 மணி வரை பெறப்பட்டு பிற்பகல் 3 மணிக்கு திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. 2. சென்னை அண்ணா சாலையில் உள்ள பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்ககத்தின் இயக்குனர் அவர்களால் தமிழகத்தின் மலை பகுதிகளில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் மருத்துவமனைகளில் மருத்துவர் பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நபர் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் MBBS பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஊதிய தொகுப்பு ரூபாய் 15,000 முதல் 30,000 வரை. விண்ணப்பங்கள் உரிய சான்றிதழ் நகல்களுடன் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 2011ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் நாள். விளம்பரம் தயார் செய்க. 3. கரூர் அருகே ஒரு விவசாயி நேற்று தோட்டத்திற்கு வந்தபோது அங்கு மின்சார கம்பி ஒன்று அறுந்து கிடந்தது. விவசாயி கம்பியை மிதித்துள்ளார். மின்சாரம் தாக்கி அலறினார். தோட்டத்து கொட்டகையில் இருந்து அவருடைய மனைவியும் அருகில் கட்டட வேலை பார்த்து கொண்டிருந்த ஒருவரும் வந்து விவசாயியை தூக்கிய போது அவர்கள் மீதும் மின்சாரம் பாய்ந்து 3 பேரும் இறந்தனர். காவல்துறையினர் சடலங்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவத்தை நேரில் பார்த்ததாக அறிக்கை தயார் செய்க. 4. வில்லிவாக்கம் கல்பனா பேருந்து நிறுத்தத்தில் பயணிகள் நிழற்குடை காணாமல் போய் பல ஆண்டுகள் ஆகின்றன. இதன் வழியாக பல இடங்களுக்கு செல்லும் பேருந்துகள் இந்த பேருந்து நிறுத்தத்தில் வந்து செல்கின்றன. பயணிகள் மழை மற்றும் வெயில் காலங்களில் ஒதுங்க இடமின்றி மிகவும் தவிக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட போக்குவரத்து உயர் அதிகாரிகள் உடனடியாக நிழற்குடை அமைப்பதற்கான வழிவகை அவசியம் செய்ய வேண்டும். தினமலர் ஆசிரியருக்கு கடிதம் வரைக. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்குப் பின் 3இல் ஒரு பாகம் படிக்கப்படும்.
15 seconds, 10 seconds, 5 seconds. Get ready, start. சட்டப்பேரவையில் அரசு கடன் மற்றும் முன்பணம் குறித்த மானிய கோரிக்கையின் மீது ஓர் உறுப்பினர் பேசியதாவது: தலைவர் அவர்களே, இந்த மானிய கோரிக்கையை ஆதரித்து ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். தற்போது விவசாயிகள் கடன் வாங்க வேண்டும் என்றால் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் கடன் வேண்டும் என்று மனு போட்டால் காலாகாலத்தில் கடன் கிடைப்பதில்லை. ஒரு வருஷத்திற்கு பிறகுதான் கடன் கிடைக்கிறது. விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் பணம் போதாது. இதை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவசாயிகளுக்கு கடன் சுலபமாக கிடைக்கும் முறையில் சட்ட திட்டங்களையும் விதிகளையும் தளர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகளுக்கு பயன்படும்படியாக காலாகாலத்தில் கடன் கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, பம்பு செட் வாங்க கடன் கொடுப்பது. பம்பு செட்டுகளை விவசாயத்திற்கு பயன்படுத்தினால் நிலத்தில் பயிர் செய்து ஒருவர் முன்னேற முடியும். அதனால் பம்பு செட் வாங்க விவசாயிகளுக்கு அரசு கடன் கொடுக்கிறது. அப்படி கடன் வாங்கி அநேகம் பேர் நெல் விளைச்சல் செய்திருக்கிறார்கள். தற்போது நெல் விலை குறைந்துவிட்டது. அதனால் வாங்கிய கடனை அரசுக்கு திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள். ஆகவே 5 வருஷ தவணையில் அந்த கடனை திருப்பி தரும்படி ஆணையிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, உள்ளாட்சி நிறுவனங்களுக்கு அரசு தாராளமாக கடன் கொடுத்து உதவினால்தான் சமூகத்திற்கு மிக அவசியமான குடிநீர் வசதி, சாக்கடை வசதி, சாலை அமைத்தல், போக்குவரத்து வசதி போன்ற முக்கிய சேவைகளை செய்ய முடியும். இதற்கு அரசு தற்போது ஒதுக்கி உள்ள தொகை போதாது. ஆகையால் அதை அதிகரித்து அவர்களுக்கு நீண்ட கால தவணையில் கடன் கொடுத்து உதவினால் நகரங்கள் வளர்ச்சி அடைய உதவியாக இருக்கும். அப்படி அவர்களுக்கு வசதி கொடுத்து உதவினால் அவர்கள் நல்ல முறையில் வசதிகளை பெறுகிறோம் என்று வரி கொடுப்பதற்கும் முன்வருவார்கள். அதனால் உள்ளாட்சி நிறுவனங்களுக்கு நீண்ட கால தவணையில் கடன் கொடுக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, கிராமங்களில் வீடுகள் கட்டும் திட்டம் குறித்து ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தினால் கிராமப்புறங்களில் அடிக்கடி ஏற்படுகிற தீ விபத்துக்களை தடுக்க முடியும். இத்திட்டத்தின் கீழ் கிராமங்களில் தீப்பிடிக்காத பொருள்களை கொண்டு நல்ல வீடுகளை கட்டி கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒரு வருடத்திற்கு ஒரு மாவட்டத்துக்கு 100 வீடுகளாவது கட்டினால் இத்திட்டம் பயன் அளிக்கும் என்று நினைக்கிறேன். கடைசியாக, காட்டு ஓர பிரதேசங்களை ஆதி திராவிட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அரசு ஆணை இருக்கிறது. காடு என்பது மேடு பள்ளம் நிறைந்த இடம். ஆதலால் பயிர் செய்ய வேண்டும் என்றால் நிலத்தை சரிப்படுத்த வேண்டும். இதற்காகவும் அந்த நிலத்தில் உழுது பயிர் செய்வதற்கும் விவசாயிகளுக்கு அரசு கடன் கொடுத்து
உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டாப்.